வணக்கம் and welcome to நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமா எனக்கு தெரிஞ்ச work cuisine knowledge உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். Every week 3 to 4 videos அப்லோட் பண்றேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம் உலக சமையல்ல என்ன செய்ய போறேன்னா spinach ஆலு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். நிறைய பேர் கீரை சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கீரை சாப்பிட்ற ஃபீலிங்கும் தெரியாது, ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது, அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி வேணும்னா நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிடலாம், இல்லைனா தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கீரையை கட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். தனியாக பொட்டேட்டோ வேக வச்சு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தி மாவுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம பரோட்டா போட்டு செஞ்சு எடுக்கிறது தான். வாங்க இப்போ எப்படி ஸ்பினாச் ஆலு பரோட்டா செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இதுதான் ஸ்பினாச் ஆலு பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள். 2 கப்பு மல்டிகிரெயின் மாவு எடுத்திருக்கேன். நம்ம ஹெல்த்தியாக செய்கிறதுனால மல்டிகிரெயின் மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவும் நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். இதே ரெசிபியை ஒரு 3 உருளைக்கிழங்கு, 1 கப்பு பசலைக்கீரை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப், டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூனு கரம் மசாலா, சில்லி பவுடர் தேவையான அளவு, கொத்தமல்லி 1/4 கப்பு, 1/2 கப்பு மைதா மாவு, 1 ஸ்பூனு சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போய் பொட்டேட்டோவை வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாவை பிசையலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோவை வேக வச்சுக்கலாம். நான் ஐபியில் தான் வேக வைக்கிறேன். நீங்கள் ரெகுலர் குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி நல்லா கொலையை வேக வச்சுக்கோங்க. ஸோ நான் ஐபியில் போடுறதுனால நான் ப்ரெஷர் மோடில் ஒரு 8 மினிட்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர்னால் ஒரு 4-5 விசில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 8 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுட் ப்ராசஸரில் தான் மாவு பிசைய போகிறேன். நீங்கள் கையிலையும் பிசைஞ்சிக்கலாம். நான் என்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருக்கிறதுனால நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் மாவு பிசைஞ்சிட்டு போகிறேன். வாங்க இப்போ எப்படி மாவு பிசையலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கீரையை நம்ம இப்போ முதல்ல கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ராசஸர் இல்லைன்னா நீங்கள் கையில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ண தேவையில்ல, 1-2 இருந்தாவே போதும். நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நம்ம நல்லா நைஸாக அரைக்கலாம் தேவையில்லை, லைட்டாக கட் பண்ணாவே போதும். நான் இப்போ மாவு பேசுறதுனால நான் வேறு பிளேடை மாற்றிக்கிறேன். ஸோ நான் அந்த மைதா மாவையும் மல்டிகிரெயின் ஃப்ளோரையும் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு. ஸோ இதை நான் அப்படியே அரைச்சிக்கிறது தான். ஸோ இதில் எனக்கு மாவும் பிசைகிற மிஷின் இது. நான் அப்படியே கையில் பிசைய தேவையில்லை, மாவு அதுலேயும் பிசைச்சிக்கிறேன். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்பப்போ. எனக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையில் பிசைகிற மாதிரியே தான் நமக்கு சப்பாத்தி மாவு எவ்வளோ இருக்கோ அது மாதிரி நான் பவுலில் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. பரோட்டாவுக்கு நம்ம எப்பயும் சப்பாத்தி மாவு பிசையும்ல அந்த மாதிரியே பிசைஞ்சிக்கோங்க. நல்லா போட்டு பிசைஞ்சிக்கோங்க கையில். நான் மிஷினில் பிசைஞ்சதுனால எனக்கு சீக்கிரமாக ஆகிடுச்சு. கையிலனா ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கையில் பிசைஞ்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் கடைசியில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது நம்ம பொட்டேட்டோ வேகிறதுக்குள்ளே இதை ஊற வச்சா போதும். அது எப்படி இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் பொட்டேட்டோ வேகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தா போதும். ஸோ இதை நீங்கள் வெறும் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம், இல்லைனா மைதா மாவும் கோதுமை மாவும் கொஞ்சம் போட்டு செஞ்சுக்கலாம், இல்லைனா மல்டிகிரெயின் மட்டும் செஞ்சுக்கலாம். நான் ஏன் மைதா மாவு போட்டேன்னா கொஞ்சம் தேய்க்கும் போது கொஞ்சம் உடையாமல் நல்லா வரும், அதுக்காக தான் நான் மைதா மாவு போட்டேன். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் தண்ணியிலேருந்து உடனே எடுத்துடணும், இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி சாகி ஆகிடும். தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஆறின உடனே தோலை உரித்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, கையில் போட்டு பிசைஞ்சிக்கோங்க ஆறினப்புறம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லா பவுடரையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்,
சீரகப்பொடி, கரம் மசாலா, சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி, ketchup. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தி மாவும் பரோட்டாக்கு பண்ண வச்ச மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஸ்டஃபிங் வச்சு தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் பண்ணதை ஒரு சின்ன உருண்டை போட்டுக்கோங்க. நம்ம பரோட்டாக்கு பிசைஞ்சு வச்ச மாவு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் கூட சப்பாத்தி மாவு வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தேய்க்கிறது தான். நம்ம இந்த மாவு எந்த மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மைதா மாவு, கோதுமை மாவு, இல்லைன்னா மல்டிகிரெயின் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. மேலே போடுறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு திக்காக எடுத்துக்கோங்க. இது எடுத்த உடனே அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாவை வந்து நல்லா சுற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் எடுத்துடலாம், இல்லைன்னா கொஞ்சம் இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். நம்ம ஒட்டாத அளவுக்கு நம்ம அந்த மாவு போட்டுக்கிறது தான். உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் திக்காக வேணும்னா திக்காக போட்டுக்கலாம், இல்லை தின்னா வேணும்னா தின்னா போட்டுக்கலாம். நான் ரொம்ப திக்காகவும் போடல, ரொம்ப நைஸாகவும் போடல, ஓரளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ போட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம். மேத்தி லீவ்ஸ் போட்டுக்கலாம், வெந்தயக்கீரை போட்டுக்கலாம், இல்லைன்னா எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரை வச்சு போட்டுக்கலாம். நமக்கு இது கீரை சாப்பிட்றது ஒன்றுமே தெரியாது, டேஸ்ட்டும் தெரியாது, நல்லாயிருக்கும் இது. ஸோ இப்போ வந்து நம்ம கல்லை வந்து ஹீட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க, தோசை கல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்ம தேய்ச்சி வச்ச பரோட்டாவை போட்டுடலாம். ஸோ 2 பக்கம் குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இது கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பட்டர் போட்டுக்கலாம், இல்லை நெய் போட்டுக்கலாம், எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறதா நீங்கள் நெய் போட்டு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் போட்டு சாப்பிட்டா. ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்தப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் நைட் டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது வெளியே போனால் பிக்னிக்கெல்லாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ட்ரையும் ஆகாது, நல்லாயிருக்கும், லஞ்சுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து நான் வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டான ஸ்பினாச் ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.